மாதச் சம்பளம் பெறுபவரா நீங்கள்? சரிவர திட்டமிட்டு வாழ்க்கையை வெல்வோம். மாதச் சம்பளத்திற்கு பணிபுரியும் ஊழியர்கள் பலரும் தங்களுடைய குடும்பத்தின் நிதி நிர்வாகத்தில் திட்டமிடலுடன் செயற்பட வேண்டும். இல்லையெனில் மாத கடைசியில் பணமில்லாமல் அவதிப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைய காலத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் மாத கடைசியை கடப்பதற்கு பெரும் சிரமத்தையே மேற்கொள்கின்றனர். அடுத்த மாதம் சம்பளம் எப்போது வரும் என எதிர்பார்ப்பவர்கள் சரியான நிதி திட்டமிடலை மேற்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். அவ்வகையில் மாத கடைசியில் ஏற்படும் நிதி சிக்கலை எப்படி தவிர்ப்பது என இப்போது பார்ப்போம். நடுத்தர மக்களின் வலியை உணர்த்தும் விதமாக எப்போதோ தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் ஒலித்தது. 1 இருந்து 20 வரை கொண்டாட்டம், 21 30 வரை திண்டாட்டம் என்பது தான் அந்த பாடல். இந்த பாடலுக்கு ஏற்றவாறே இன்றும் பல குடும்பங்களின் நிலை இருக்கின்றது. நிதி திட்டமிடலை சரியாக செயல்படுத்தினால் மட்டுமே மாத கடைசியில் ஏற்படும் பணத்தேவையை பூர்த்தி செய்ய முடியும். மாத கடைசியை சமாளிக்க முதலிலே பட்ஜெட் போடுவது தான் மிகச் சிறந்தது. பட்ஜெட் தான் நிதி திட்டமிடலின் முதல் படி. கணவன் மனைவி ஆகிய இருவரும் வேலைக்கு செல்லும் குடும்பங்களில் ஒருவரின் சம்பளம் வீட்டு செலவுக்கும் இன்னொருவரின் சம்பளம் சேமிப்பிற்கும் உதவும். ஆனால் ஒருவர் மட்டுமே வருமானம் ஈட்டும் குடும்பங்களில் சேமிப்புக்கும் நிச்சயமாக ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும். மின் கட்டணம், வாடகை, மளிகை, வீட்டு பராமரிப்பு செலவு, காய்கறி, சேமிப்பு, கேஸ் மற்றும் அலைபேசி கட்டணம் உள்ளிட்ட மாதாந்த செலவுகளை 10ஆம் திகதிக்குள் முடித்து விடுவது நல்லது. சொத்து வரி, தண்ணீர் வரி, குழந்தைகளின் பள்ளி கட்டணம், வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்ட ஆண்டு செலவீடுகளை முன்னரே திட்டமிட்டு அதற்கேற்ற நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க வேண்டும். ஷாப்பிங் செலவுகளை 15ஆம் திகதிக்குள் முடித்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் ஷாப்பிங் செய்ய வேண்டுமானால் அடுத்த மாதத்தில் செய்வது சிறப்பு. இப்படி செய்வதன் மூலம் எதிர்பாராமல் ஏற்படும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடிகின்றது. மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகளுள்ள வீடுகளில் மருத்துவ செலவுகளை முன்னரே திட்டமிடுவது மிக நல்லது. சேமிப்பு கூட பெரிய தொகையாக மாறலாம். மாதத்தின் முதல் வாரத்திலேயே பட்ஜெட் ஒன்றை தயாரித்து கொள்ள வேண்டும். ஒரு மாதத்திற்கு ஆகும் செலவை கணக்கிட்டு அதில் ஒரு நாளைக்கு எவ்வளவு என சமமாக பிரித்து செலவிடலாம். இதன் மூலம் தேவையற்ற பண விரயத்தை குறைக்கலாம். இன்றைய நவீன யுகத்தில் கிரெடிட் கார்டு மோகம் உங்களை கவர வாய்ப்புள்ளது. இருப்பினும் இதனை தவிர்ப்பது தான் மிக நல்லது. ஏனெனில் சரியான நேரத்தில் கிரெடிட் கார்டு பில்லை கட்ட முடியாமல் போனால் அதிக வட்டி செலுத்த நேரிடுகின்றது. ஆன்லைனில் ஆர்டர் செய்வதை தவிர்ப்பதும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க உதவும். அத்தோடு தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பதை காட்டிலும் OTTயில் படம் பார்த்தும் செலவை குறைக்கலாம். வீட்டில் வருமானம் ஈட்டும் நபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு எடுப்பது வருங்காலத்தில் ஏற்படும் எதிர்பாரா செலவுகளை குறைக்க உதவும். மேற்கண்ட இந்த குறிப்புகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் மாத தொடக்கத்தில் மட்டுமல்ல, மாத கடைசியிலும் திண்டாட வேண்டிய அவசியம் இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.